பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஆதியாகமம் 41 அதிகாரம் 32 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார். தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ விரும்புகிற, நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியங்களை, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களை நான் உன் வாழ்க்கையிலே சீக்கிரத்திலே செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு சொன்ன ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தை யோசேப்பு ஏன் சொல்ல வேண்டும்? பார்வோன் ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார், அதற்கு யாராலும் அர்த்தம் சொல்ல முடியல. அப்பொழுது யோசேப்பு நினைவு கூறப்படுகிறார். பானபாத்திரக்காரனாலே, மறக்கப்பட்ட பானபாத்திரக்காரனாலே நினைவு கூறப்படுகிறார். அப்பொழுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒரே ஒருத்தன் தான் கொடுக்க முடியும் ராஜா. அவன் யார் என்று சொன்னால் சிறையில் இருக்கிற யோசேப்பு. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அந்த ராஜா யோசேப்பை அழைப்பிக்கிறார். யோசேப்பு அந்த விடியற்காலையிலே சூரியோதயத்தை, அந்த சூரியன் உதிக்கிறதை அவர் பார்க்கும் பொழுது கைதியாகத்தான் அவருடைய வாழ்க்கை அந்த நாளை தொடங்கி இருப்பார். இப்போ என்ன நடக்குது? அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் விடுதலையை, பல நேரங்களில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் விடுதலை. அந்த நேரத்தில் அவருக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கல. இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில், அன்பார்ந்த பிள்ளைகள், நினையாத நேரத்தில் அவருக்கு ராஜாவுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அப்போ யோசேப்புடைய சூழ்நிலை என்ன? சகோதரர்களாலே விரோதிக்கப்பட்டவன், வீண்பழி சுமத்தப்பட்டவன், மனுஷனாலே மறக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ராஜா எதுக்கோ கூப்பிடுறான்னு சொல்லி இவர் வராரு. வந்த உடனே ராஜா சொல்லுகிறார், ஐயா, நான் இப்படிப்பட்ட சொப்பனத்தை பார்த்தேன், இதுக்கு என்ன அர்த்தம் யாருமே சொல்ல முடியல, நீ சொல்லுன்னு சொல்லும் பொழுது அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன, அதில் இருக்கிற பிரச்சனை என்ன, என்ன செய்யணும், அதுக்கு தப்பித்துக்கொள்ள ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷன் பொறுப்பாக எகிப்து தேசத்திற்கு நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு சொன்ன உடனே ராஜா சொல்லிடுறாரு, அப்படிப்பட்ட ஞானமுள்ள ஒரு மனுஷன் உன்னை தவிர யாருமே இல்லை, உனக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறது. எனவே இனி நீ இருக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை அல்ல, இனி நீ இருக்க வேண்டியது கைதியாக அல்ல, இனி நீ இருக்க வேண்டிய இடம் என்னுடைய அரண்மனை, இனி நீ இருக்க வேண்டியது எகிப்து தேசத்தின் அதிபதியாக என்று சொல்லி, அன்பானவருடைய பிள்ளை, காலையிலே கைதியாய் இருந்தவனை ஒரு சில மணி நேரங்களிலே கர்த்தர் எகிப்து தேசத்தின் அதிபதியாய் மாற்றினார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்த காரியத்தை அவர் நினையாத நேரத்தில், யோசேப்பு நினையாத நேரத்தில் கர்த்தர் சீக்கிரமாய் செய்தார். அன்பானவருடைய பிள்ளைகளே, யோசேப்பின் வாழ்க்கையிலே தகப்பன் யாக்கோபு கொடுத்த அங்கியை, பலவர்ண அங்கியை, ஒரு மனுஷன் கொடுத்த அங்கியை இன்னொரு மனுஷன், அவருடைய சகோதரர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். அது மனுஷனாலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் பார்வோன் ராஜாவினாலே கொடுக்கப்பட்ட ராஜ வஸ்திரத்தை, வேறு வஸ்திரத்தை எந்த மனுஷனும் தொட முடியல. இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது வரைக்கும் நான் எல்லா ஆசீர்வாதங்களும் நான் இழந்திருக்கிறேன் சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? அதெல்லாம் ஒருவேளை மனுஷனாலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், அல்லது நீங்களே தேடிக்கொண்ட காரியங்களாக இருக்கலாம். எனவேதான் மனுஷனத காரியத்தை பிடுங்கிக் கொள்ள முடிந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்க போகிறேன், நானே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். மனுஷன் கொடுத்ததை இன்னொரு மனுஷன் திருட முடியும், எடுக்க முடியும், பலாத்காரமாய் பிடுங்கிக் கொள்ள முடியும். ஆனால் நான் உனக்கு கொடுக்கிற ராஜ வஸ்திரத்தை, நான் உனக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனும் தொட முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கைதியின் வஸ்திரத்தை எடுத்து போட்டு கர்த்தர் யோசேப்புக்கு ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே, யோசேப்பின் வாழ்க்கையிலே சீக்கிரமாய் கர்த்தர் தம்முடைய காரியங்கள் நிறைவேற்றின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட அவர் நிர்ணயித்திருக்கிற காரியங்களை சீக்கிரத்தில் செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். எந்த நன்மைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தீர்களோ, எந்த நன்மைக்காக நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த நன்மையை கர்த்தர் சீக்கிரத்தில் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மறக்கும்படி கர்த்தர் அவர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வை கர்த்தர் கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வான்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த நன்மைக்காக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நன்மைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் வாய்க்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யோசேப்பு நினையாத நேரத்தில் ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்த தேவன், உயர்த்தின தேவன். ஆண்டவரே அப்பா, உம்முடைய
உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நினையாத நேரத்தில் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்த போகிற நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எதிர்பாராத மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மனுஷன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்னொரு மனுஷன் ஆண்டவரை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரை யாருமே தொட முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா நீர் பேசியிருக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி மனுஷனால தொட முடியாத உன்னதமான ஒரு இடத்திற்கு உம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமா உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீர் இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.